வேற லெவல்ல ஒரு பெரிய growth. கண்டிப்பா இது வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி உன்கிட்ட ஒரு பென்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தா நான் நம்பி இருக்கவே மாட்டேன். ஸோ என்னன்னா வந்து இந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி தான் இப்போ முந்தின வாரம் தான் எங்க அம்மா வந்து இந்த மாதிரி ரோட்ல ஏதோ ஒரு வண்டியை பார்த்துட்டு எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க, நம்மளும் ஒரு பென்ஸ் எல்லாம் வாங்குவோமா, மேபி ரொம்ப வருஷம் ஆகும்ல அப்படின்னு பார்த்தா அடுத்த வாரமே வந்து நான் வந்து இதுவும் எப்படின்னா வந்து சும்மா திடீர்னு தோணிச்சு, சும்மா நம்ம ஒரு கார் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். பார்த்துட்டு அப்பா தான் கூட வந்தாரு. சிங்கிள் டேல புக்கிங் ஆகி அடுத்த வாரம் டெலிவரி ஆயிடுச்சு. சூப்பரா. இல்ல இது நாங்க இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம், கல்யாணத்துக்கு சேர்த்த காசை மொத்தமா நம்ம கார்ல. ஓ யா கரெக்ட், நான் எஃப்டில சேர்த்து வச்சிருந்தேன். ஓ யா கரெக்ட். ஆமா, நான் வந்து நான் நினைச்சேன் 25 வயசுல கல்யாணம் ஆகி 27 வயசுல அம்மா ஆகணும்னு நினைச்சேன். 25 வயசுல கல்யாணம் நடக்கல, காசு இருந்துச்சு, அதை அப்படியே அங்க போய் கொடுத்துட்டேன். phenomenal growth மேடம், phenomenal growth. பட் அது ஒரு கிரேட் சாய்ஸ். இதுதான் பெண்ணின் பாதை அப்படின்னு ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள இல்லாம 25 வயசுல கல்யாணம் பிளான் பண்ணோம், நடக்கலையா மொத்த காசை எடுத்து வண்டியில போடுறா. ஆனா என்ன, வண்டியில போட்ட காசுல ஒரு முக்கியமான விஷயம், 2800 ரூபாய் கட்டினா டிரைவிங் கிளாஸ்ல லைசன்ஸ் கொடுப்பான். இந்த வண்டியை ஓட்ட ஆரம்பிங்கன்ற. இல்லப்பா, எனக்கு அது என் வாழ்க்கையில நடக்காது. ஏன்னா வந்து நான் வண்டி ஓட்டினா நிறைய பேர் அங்க ஆக்சிடென்ட் ஆயிடும். ஆமா, நீங்க வண்டி ஓட்டாதீங்கடா, நான் 2800 ரூபாய். ஏன்னா நான் வந்து ஒரு ஆப்சென்ட் மைண்டடு. நான் வண்டி ஓட்டினா சைட்ல ஒரு சைக்கிள் வந்தாலே நான் நின்னுட்டு நீ போப்பா ஃபர்ஸ்ட், அப்புறம் நான் வரேன் அப்படின்னு நான் வந்து ஓட்டுவேன். அதுவும் ரவுஃபா மேமோட பொண்ணு சியா, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவ வந்து சூனாப்பானான்னு ஒரு வண்டி வச்சிருந்தா. அவ வந்து வண்டி கத்துக்க. ஆமா, டப்பா வண்டி அதுவே. ஆனா அந்த வண்டியே தகர டப்பா வாக்குனது நான் தான். ஏன்னா வந்து அவ வண்டி கத்துக்கிறதுக்காக செகண்ட் ஹேண்ட் வண்டி ஒன்று வாங்கியிருந்தா, ஸ்விஃப்ட் வண்டி வாங்கிட்டு மிட் நைட்டு 2 மணிக்கு கோலா ஃபுட் ஸ்ட்ரீட்ல அவ வந்து இந்த மாதிரி நான் சொல்லித்தரேன்டி வண்டி ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொன்னா. சரி, அது வந்து மேனுவல் வண்டி, கிளட்ச் அமுக்கு அப்படின்னா கிளட்ச அமுக்குனேன். இப்ப ஸ்லோவா ரிலீஸ் பண்ண அப்படின்னு வண்டி பாட்டு போகுது. இவ்வளவுதான் வண்டி ஓட்டுறதா வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஏபிசி சொன்னா, ஆக்சிலேட்டர் பிரேக்கு கிளட்ச். அப்புறம் வந்து சொல்லி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கு வண்டி. சரி, இப்ப ஸ்லோவா ஆக்சிலேட்டர் அமுக்கு அப்படின்னா அவ வந்து எதிரி ஆக்சிலேட்டர் அப்படின்னு கேட்டா. அவ வந்து ஏய் அங்க இருக்கு பாரு அதாண்டி ஆக்சிலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆக்சிலேட்டர் பிரேக் அமுக்கு அப்படின்னா பிரேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிலேட்டர் ஒரே அமுக்கு அமுக்கி அப்படியே போச்சு. ஒரு ரோட்ல வந்து காரை இடிச்சு அந்த கார் அவ்வளவு அந்த சத்தம் இப்ப வரைக்கும் கேக்குதுமா, சரியான சத்தம். கடவுள் புண்ணியத்துல நான் இன்னைக்கு அவார்டு வாங்கிட்டு இருக்கேன். ரவுஃபா மேம் இருக்காங்க பின்னாடி, ரவுஃபா மேம் உட்காந்து. இல்ல வேணாப்பா, இங்க பாரு, நீங்க கார் வாங்கினதோட நிப்பாட்டிடுங்க. எங்கயா போனா சொல்லுங்க, ஆக்டிங் டிரைவரா நானே. நான் வந்து கார் ஓட்டிட்டேன்னா அது ஒரு மிகப்பெரிய உலக அதிசயம். ஆமா, எனக்கே இப்ப தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆனா உனக்கு அவார்டு கொடுக்கறதுக்காக ரவுஃபா சொந்தமா ஒரு பென்ஸ் கார்